இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இது உங்களுடைய அற்புதத்தின் நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைக்கு தேவையான அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாள் இந்த நாள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். யோவான் 5:8 வசனத்தில் எப்படி இருக்கு? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த இடத்துல இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். யாருக்கு செய்கிறார்னா, 38 வருஷம் நடக்க முடியாம பிறவியிலிருந்தே சப்பானியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிறார். இந்த வசனத்துல, இந்த சம்பவத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு அவனை அவனுடைய வியாதியிலிருந்து குணமாக்கல, அவனுடைய சுய பரிதாபத்திலிருந்து அவனை குணமாக்கினார். இயேசு அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் எஸ் ஆர் நோ அப்படி சொல்லாம, இந்த இடத்துல இப்படி நடக்கும், தேவ தூதர் குளத்தை கலக்குவாங்க, என்னை யாரும் கொண்டு போய் இறக்கி விடுறக்கு இல்லை, எனக்கு முன்னாடி வேற யாராவது போய் அதுக்குள்ளே இறங்கிடுறாங்க, இப்படின்னு பல காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னா, அவனை குறித்தே அவன் வைத்திருந்த அந்த சுய பரிதாபம். அந்த பரிதாபம் தான் அவனுடைய படுக்கையாக மாறிவிட்டது. அதனால 38 வருஷமா அதே இடத்துல படுத்த படுக்கையில் இருக்கிறான். அதற்கு காரணம் பரிதாபம், சுய பரிதாபம், செல்ஃப் பெட்டி. சில நேரத்தில் நம்மளுக்கும் இந்த காரியம் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம விரும்பினபடி, நம்ம நினைச்சபடி நடக்கலை அப்படின்னா, நம்மளால முடியாது, நம்மளால இயலாது, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமாகாது, நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்தே சுய பரிதாப நிலையில நம்ம போயிடுவோம். அந்த சுய பரிதாபம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய நம்பிக்கையை, கான்ஃபிடன்ஸை, விசுவாசத்தை, ஃபெய்த்தை செயல்பட விடாமல் முடக்கி விடுகிறது. இந்த சப்பானியை போல நீங்களும் நானும் எந்த இடத்துலையும் நடக்க முடியாம ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக மாற்றி விடுகிறது நம்முடைய பரிதாபம், சுய பரிதாபம். ஆனால் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அவர் பரிதாபப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் கிடையாது. அவர் மனதுருக்கத்தினால் அற்புதங்களை செய்கிறார். அதனால என்ன பண்ணார்னா, அவனை நோக்கி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில அவனை குணமாக்கினார். அவனுடைய பரிதாப நிலைமையிலிருந்து தேவன் அவனை குணமாக்கினார், அற்புதத்தை செய்தார். அதே நிமிஷமே அவன் பரிதாபம் என்ற படுக்கையில் இருந்தவன் எழுந்து அவன் குதித்து நடந்து சென்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த பவர் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப்ஸ் ஆல்வேஸ். எப்பொழுதுமே தேவனுடைய வல்லமையை, மகிமையை, அவருடைய பலனை, சக்தியை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். நம்மளால முடியல அப்படின்னு நினச்சாலுமே தேவன் இதெல்லாம் செய்து முடிப்பார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் நானும் சுய பரிதாபத்துக்குள்ளே போக மாட்டோம். கர்த்தர் நமக்காய் செய்கிற அற்புத காரியங்களை பார்ப்போம். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே தான், பரிதாபம் என்னும் படுக்கையில் படுத்து விடக்கூடாது. அந்த இடத்துல இருந்து நம்ம எழுந்து நம்ம கடந்து போயிடணும். ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் செல்ஃப் பிட்டி அண்ட் வாக் டுவர்ட்ஸ் த மிரக்கிள் ஆஃப் காட். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இயேசுனுடைய வல்லமையை எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள். எத்தனை வருஷம் மாற்ற முடியாத காரியங்களாக இருந்தாலும், நடக்காத காரியங்களாக இருந்தாலும், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி, மனதுருக்கத்தின்படி இன்றைக்கு அது நடக்கும். 38 வருஷம் நடக்க முடியாதவன் அன்று துள்ளி குதிச்சு நடந்தான். இந்த நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எல்லா காரியங்களும் இனிமேல் நடக்க போகிறது. அதுவும் சாதாரணமாக நடக்காது, அசாதாரணமாக, இயற்கைக்கு மேலான காரியத்தில் அது நடக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பாருங்கள், விசுவாசியுங்கள், தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. அவருடைய அற்புதம் உங்களை தேடி வருகிற நாள் இந்த நாள்.